மரணக்கடல் அல்லது உப்புக்கடல் என அழைக்கப்படும் சவக்கடல் தென்மேற்கு ஆசியாவில் இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் இடையில் அமைந்துள்ளதுங்க. மேற்கில் யூதேயா மற்றும் கிழக்கில் டிரான்ஸ் ஜோர்டானியா பீடபூமிகளுக்கு இடையில் நிலத்தால் சூழப்பட்ட சவக்கடல் நிலத்தில் மிக குறைந்த உயரத்தை கொண்டுள்ளது. சவக்கடல் உலக புகழ் பெற்றது. ஏன்னா அதன் கடலில் சாதாரண கடல் நீரை விட 10 மடங்கு உப்பு நீர் உள்ளது. இது தவிர மேலும் பல அற்புதமான உண்மைகள் சவக்கடலுடன் தொடர்புடையவை. இது கடல் மட்டத்திலிருந்து 430 மீட்டர் கீழே அமைந்துள்ளது. சவக்கடல் அதன் பரந்த கடற்பரப்பில் 37 பில்லியன் டன்களும் அதிகமான உப்பை கொண்டுள்ளது. இது சாதாரண கடல் நீரை காட்டிலும் 10 மடங்கு உப்புத்தன்மை கொண்டது. ஜோர்டான் துணை நதியிலிருந்து கடல் தண்ணீரை பெறுகின்றது. மேலும் அதன் வறண்ட மற்றும் வெப்பமான வானிலை காரணமாக நீர் பெரும்பாலும் ஆவியாகி உப்பு உள்ளடக்கத்தை அப்படியே வைத்திருக்கின்றது. உப்பின் அளவு அதிகரித்து நீண்ட காலமாக ஒரே கடற்பரப்பில் சிக்கி இருப்பதால் இந்த சவக்கடல் மெதுவாக உலகின் 4வது உப்பு நிறைந்த நீர்நிலையாக மாறியுள்ளது. இதோடைய பேரு போலவே இது மரணத்தின் கடல் கூட சொல்லலாங்க. இந்த கடல்ல எந்த உயிரினமும் இல்லை. கடல் படுக்கையில் உள்ள அதிக உப்புத்தன்மை இந்த கடல்ல உயிர் வாழவே முடியாதாங்க. தெளிவான நீல நீர் வீடாக இல்லை. மேலும் சில பாக்டீரியாக்கள் மற்றும் புஞ்சைகள் மட்டுமே இங்கே வாழ்கின்றன. இது கடல் என ரீதியில் குறிப்பிட்டாலும் உண்மையில் இது ஒரு பெரிய ஏரின்னு கூட சொல்லலாங்க. கடலை போலவே இந்த ஏரியின் நீரும் உப்புத்தன்மை கொண்டது என்பதால் இதையும் கடல் என்று சொல்றாங்க. கடல் நீரை விட 8.6 மடங்கு அதிகமான உப்பு இந்த சவக்கடல்ல உள்ளதுங்க. ஏறக்குறைய சுமார் 35% உப்புத்தன்மை கொண்டதாக இந்த சவக்கடல் அறியப்படுகின்றது. சவக்கடல் மனித வாழ்க்கைக்கு அதிக மருத்துவ மதிப்புள்ள பயனுள்ள தாதுகளின் மையமாகுங்க. மேலும் இது உங்கள் உடலை புத்துயிர் பெறுவதற்கு ஏற்றது. தண்ணீரில் உள்ள அதிக கனிம உள்ளடக்கம் குணப்படுத்தும் சக்திகளை கொண்டுள்ளது. முகப்பரு மற்றும் செல்லுலைட் போன்ற பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகின்றது. யாருக்காவது கடுமையான மூட்டு வலி இருந்தால் அல்லது எலும்பு அல்லது தசையில் பிரச்சனை இருந்தால் இந்த கடல் அதன் மருத்துவ மதிப்பை கொண்டு உங்களை குணப்படுத்தும். வரலாற்று காலத்திலிருந்தே கிளியோபட்ரா கடலின் நன்மை பயக்கும் மதிப்புகளை காதலித்து அதை தனது அன்றாட வழக்கத்தில் பயன்படுத்தியதாக புராணங்கள் கூறுகின்றன. எனவே சவக்கடல் பூமியின் மிகப்பெரிய இலவச ஸ்பா என்றும் கருதப்படுகின்றது. அங்கு நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் செலவிடலாம். சவக்கடலின் கரையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அழகான ஓய்வு விடுதிகள் மற்றும் ஸ்பா சிகிச்சைகள் ஆகியவற்றை நீங்க அங்க பார்க்கலாங்க. இதனுடைய அதிக உப்பு மற்றும் சேற்றின் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் தோல் இழந்த பொலிவை மீண்டும் பெற உதவும் என்று நம்பப்படுகின்றது. இந்த சவக்கடல்ல குளித்து அடர்த்த சேற்றில் மூழ்கி சூரிய அஸ்தமானம் வரை காத்திருந்து இறுதியாக அதை மெதுவாக துவைப்பதே ஒரு முழு மண் சிகிச்சையை அனுபவிப்பதற்கான சிறந்த வழி. கடலின் உப்புத்தன்மை இறந்த கடலில் எந்த நீர்வாழ் உயிரினத்தையும் தக்க வைக்க முடியாது. சவக்கடல் பல நன்னீர் நீரூற்றுகளை உருவாக்க உதவியது. அவை ஆயிரக்கணக்கான நீர்வாழ் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் உள்ளன. எந்த உயிரையும் ஆதரிக்காத அதே கடல் மீண்டும் ஆயிரக்கணக்கான நீர்வாழ் உயிரினங்களை நன்னீர் ஊற்றுவதில் தாங்கி நிற்கின்றது என்பது சுவாரஸ்யம் அல்லவா? இந்த கடலின் மிகவும் ஈர்க்கக்கூடிய அம்சம் என்னவென்றால் நீங்கள் எந்த முயற்சியும் இல்லாமல் இயற்கையாகவே நீரில் மிதப்பீர்கள். இதில் உள்ள அதிக உப்பு இந்த மந்திரத்தை உருவாக்குகின்றது. இங்குள்ள ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மாயாஜால நிகழ்வை அனுபவித்தனர். இருப்பினும் உங்கள் உடலில் உள்ள கடல் நீரை நீங்கள் தவறாக உட்கொண்டால் அது கனமானதாகவும் மூழ்குவதற்கு எளிதாகவும் இருந்தால் நீங்கள் இறந்த கடலுக்குள் இழுக்கப்படுவீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் மேற்கத்திய வெற்றிகளில் கவனமாக இருங்கள். இது பெரும்பாலும் கடலின் அலைகளால் உருவாக்கப்படுகின்றது. திறமையான நீச்சல் வீரர்களை கூட மூழ்கடிக்க செய்கின்றது. சவக்கடலை பற்றிய ஒரு குறிப்பிடத்தக்க உண்மை என்னவென்றால் கடல் படிப்படியாக ஒரு நேரடி அர்த்தத்தில் இறந்து கொண்டிருக்கின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். நீர்மட்டம் வழக்கத்தை விட மிக வேகமாக குறைந்து வருவதை காணலாம். இது இறுதியில் வரும் தசாப்தங்களில் கடல் இல்லாத நிலைக்கு வழிவகுக்கும். 1930களில் கடல் 410 சதுர மைல்களாக இருந்தது. ஆனால் நடப்பு ஆண்டில் அது 234 சதுர மைல்களாக மாறியுள்ளது. இந்த மந்த நிலை குறையவில்லை, மாறாக இது ஆண்டுதோறும் துரிதப்படுத்தப்படுகின்றது. சவக்கடலுடைய சுருள்களின் குறிப்பால் சமீபத்திய தசாப்தத்தில் சவக்கடல் பிரபலமானது. 1947இல் கும்ரானில் நிறுவப்பட்ட இந்த சுருள்கள் பைபிள் மற்றும் யூத மதம் மற்றும் கிறிஸ்தவத்தின் வரலாறு பற்றிய பல நூல்களை கொண்ட 800 ஆவணங்களால் ஆனவை. இந்த சுருள்கள் இப்பொழுது இஸ்ரேல் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இயற்கையே ஒரு மிகப்பெரிய அதிசயம்தானங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன்ங்க. இந்த சைட்ல
குக்கிங் எசென்ஷியல், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட், பேக்கரி, ஸ்நாக்ஸ், பெவரேஜஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட், ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னஸ் அண்ட் கிளீனஸ், டிட்டர்ஜென்ட், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், பியூட்டி கேர்னு உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இந்த சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சைட் இப்போது ஆப் ஸ்டோர்லேயோ ப்ளே ஸ்டோர்லேயோ அவைலபிளாக இருக்குங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.